உங்க குட்டீஸ்க்கான 5 மேஜிக் டீ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு டீ கொடுக்கும்போது லேசாவும் ஒரு மிதமான சூட்லையும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சங்குப்பூ டீ எடுத்துக்கலாம். இது உங்களோட மூளையினோட சுறுசுறுப்புக்கு உதவியா இருக்கும். சங்குப்பூ 3 அல்லது 4 எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணீர்ல இந்த பூவை போட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதை வடிகட்டி 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறை விட்டோம்னா அதை ப்ளூ கலர்ல அப்படி இல்லைன்னா ஊதா நிறமா மாறிடும். இதை உங்க குழந்தைங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி அவங்களுக்கு காமிச்சு இதை கொடுக்கலாம். அடுத்தது 2வது சாமந்தி பூ டீ. இதை நைட்ல கொடுக்கலாம். இது நல்ல தூக்கமும் நல்ல அமைதியும் கொடுக்கும் அவங்க மனசுக்கு. இப்போ இந்த உலர்ந்த சாமந்தி பூ ஒரு அரை தேக்கரண்டி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு கொதிக்கிற தண்ணீர்ல இந்த சாமந்தி பூவை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இதை வடிகட்டி நம்ம தேவைன்னா நாட்டு சர்க்கரையோ தேனோ அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். அவங்களுக்கு தேவைன்னா அந்த இனிப்பு தேவைன்னா, இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே கொடுத்துக்கலாம். 3வது சுக்கு மல்லி டீ அப்படி இல்லைன்னா இஞ்சி டீ. இதை சளி இருமலுக்கு ஒரு பாதுகாப்பான டீ அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுக்கு தூள், இஞ்சி துண்டு, மல்லி, மிளகு, பனை வெல்லம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு 1 கப் தண்ணியில கொதிக்க வச்சுட்டு பாதியா சுண்டுற வரைக்கும், அதாவது 1 கப் தண்ணி ஒரு அரை கப்பு வர வரைக்கும் நல்லா சுண்டி இந்த கஷாயத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். இது எப்படின்னா அவங்களுக்கு சளி அதிகமா இருக்கும் போது இதை கொடுக்கலாம். அதே நேரத்துல காரம் அதிகம் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மல்லி, பனை வெல்லம் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துக்கலாம். மல்லிங்கிறது தனியா, இது மட்டும் போட்டு கொதிக்க வச்சோம் கொடுக்கலாம். 4வது சீரக தண்ணி அப்படி இல்லைன்னா சோம்பு டீ இது மாதிரி எடுத்துக்கலாம். இது வயிறு உபசமா இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரை தேக்கரண்டி சோம்போ இல்லை சீரகமோ எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணியில இதை போட்டுறணும். இது 1 கப் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு இது எப்படி சொல்லணும்னா ஃபைட்டர் டானிக்னு சொல்லலாம். 5வது செம்பருத்தி பூட்டி. இது உடல் சூட்டை குறைக்கும். செம்பருத்தினோட இதழ்கள் 2 எடுத்துக்கலாம். இதை 1 கப்பு தண்ணியில, அதாவது கொதிக்கிற தண்ணியில இந்த இதழ்களை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கலருக்காக நம்ம வேணா 2-3 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். அதே நேரத்துல பொதுவான கருத்து என்னன்னா சர்க்கரையை தவிர்த்திடணும். மூலிகை டீயினோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா இயற்கையான இனிப்பு, அதாவது தேனோ அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்கறத விட குழந்தைங்களுக்கு பாதி அளவு கொடுத்தா போதும். இந்த ஆரோக்கியமான டீக்களை உங்க குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. ஆரம்பத்துல இருந்தே, அதாவது குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது கேட்குறாங்கன்னா அதுல இதை கொஞ்சம் கொஞ்சமா கலந்து அவங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தலாம்.